ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜாஃபர் ஜர்னி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் நியரில் லொக்கேட் இருக்க பாவா ஹோட்டல் தான் வந்திருந்தோம். பாவா ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்கன் ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட்னு ஆரம்பிச்சு இப்போ நல்ல ரெஸ்டாரண்டாக மக்கள் மத்தியில் பெரிய ரெஸ்பான்ஸோட ஓடிட்டு இருக்கு. உண்மையாகவே கடை பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாவா கடை வேற லெவல் சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இவங்களோட கடை ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு. இவங்களோட யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். பார்சல் வாங்குற கஸ்டமர் கூட உட்கார வச்சு தான் இவங்க பார்சல் கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. அதுதான் இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட். இவங்களோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா டபுள் சில்லி பரோட்டான்னு சொல்லியிருந்தாங்க. டபுள் சில்லி பரோட்டா மட்டும் இல்லைங்க, ட்ரிபிள் சில்லி பரோட்டா கூட இருக்கு. டபுள் ட்ரிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேயர் தான் சொல்றோம். டபுள் சில்லி பரோட்டா, ட்ரிபிள் சில்லி பரோட்டான்னு சொல்லி இந்த ஊரே கலக்கிட்டு இருக்காங்க இவங்க. நம்ம பரோட்டா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கல் சுடானதுக்கு அப்புறம் பரோட்டா எடுத்து இங்கே அங்கேயுமா போட்டு தட்டி போட்டுட்டு இருந்தாரு. பரோட்டா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஆயில் விட்டு அங்கிட்டு பெருட்டு இங்கே ஒரு பெருட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, இவங்களோட ஹிஸ்ட்ரி இவங்களே தனியாக வீடியோ எடுத்து இவங்களோட வீடியோவில் வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப பார்க்கவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போய் 4 பேர் சாப்பிட்டீங்கன்னா கூட 400 ரூபாய்க்குள்ள சாப்பிட்டு வந்துடலாம். இவங்கள்ட்ட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலேருந்து ஸ்டார்டர் ஐட்டம்ஸ்லேருந்து தோசை ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நம்ம போய் பார்த்தீங்கன்னா சுட சுட பிரியாணி உடச்சு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்தார். மட்டன் பிரியாணி நல்லா அப்படியே கிண்டி விட்டு பார்த்தோன்னா அந்த புகை அப்படியே இருக்கு பார்த்தீங்களா. மட்டன் பிரியாணி ஆஹா, நம்ம சாப்பிட போகிற நம்ம கபகபன்னு பசி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இவங்க கடையில் பெப்பர் சிக்கன் கிரேவி, மட்டன் பிரியாணி, செட்டிநாடு சிக்கன் கிரேவின்னு சொல்லி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா ஸ்பைசியாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. சரி நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி எல்லாமே சாப்பிட ஆரம்பித்தோம். உண்மையாலுமே இங்கே சென்னையில் பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்றதுக்கு, திண்டுக்கல்ல ஜீரக சம்பா பிரியாணி சாப்பிட்றதுக்கும் தனி டேஸ்ட்னே சொல்லலாம். இதுக்கும் தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. இவங்களோட மட்டன் பிரியாணியில் மட்டன் பீஸ் கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் ரைத்தான் கொஞ்சம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் சும்மா டேஸ்ட் தாறுமாறாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட பெப்பர் சிக்கன் கிரேவி டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி 2 பீஸ் எடுத்து வச்சோம். உண்மையாலுமே கலர் பார்த்தீங்கன்னா வேலை இருந்துச்சு. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ஸ்பைசியாக சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே திண்டுக்கல்ல சீரக சம்பா பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, பாஸ்மதி ரைஸ் டேஸ்ட்லாம் தோத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டமான டபுள் சில்லி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். டபுள் சில்லி பரோட்டா பார்க்கறதுக்கு செம்ம டெக்ஸ்டராகவும் கலராக வந்துச்சு. அண்ட் சாப்பிட்டு பார்த்தப்போ டேஸ்ட் வேற லெவல் இருந்துச்சு. அதாங்க இந்த ஊர்லேயே நல்ல ஃபேமஸ். இவங்களோட சிக்கன் கிரேவி டேஸ்ட் வேற லெவல் இருந்துச்சு. அந்த சிக்கன் குக் ஆனதான் மசாலா நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சு. ஃபைனலாக இவங்கள்ட்ட பெப்பர் தூக்குள்ள ஒரு ஆபாயில் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு திருப்தியாச்சு. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துருக்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.